வெல்கம் டு அன்னலக்ஷ்மி ரெசிபீஸ். நம்ம வீட்லேயே இந்த மாதிரி வெண்ணெய் எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு நெய் நம்ம வீட்லேயே வந்து செய்யலாம். ரொம்ப ப்யூராக இருக்கும். ஸோ அது செய்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வெண்ணெயை நம்ம வந்துட்டு அடுப்பில் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு வாணலியில் வச்சுட்டு இந்த மாதிரி உருக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். ஸ்டார்டிங் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நல்லா உருகிறதுக்கு ஆரம்பிக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஸ்லோ பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். சிம்மில் வச்சுட்டு அதை நம்ம கொஞ்சம் உருக்கி எடுக்க வேண்டியது இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நம்ம கடையில் ஒரு 500 கிராம்லாம் வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதில் எப்படியும் ஏதாவது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கெல்லாம் சேர்த்துருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சுட்டா ரொம்பவே ப்யூராக இருக்கும். கொஞ்சம் இந்த டைமில் இந்த மாதிரி ரொம்ப பொங்க ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, பக்கத்துலேயே இருந்துக்கோங்க. ஹை ஃப்ளேம் இல்லைன்னா ஸ்லோ பண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி வச்சு கரெக்டாக உருக்கி எடுத்துக்கோங்க. இதை வந்து லைட்டாக ஃபுல்லாக உருகினதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொதிக்க வேண்டியது இருக்குது. அந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் சிம்மில் வச்சு பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோங்க. ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்கில் வேணால் கொஞ்சம் அந்த பக்கம் போகலாம், ஆனால் மோஸ்ட்டாக பக்கத்துலேயே இருந்து ஹை ஃப்ளேம் அண்டு சிம்மில் மாற்றி வச்சு பார்த்துக்கிறது நல்லது. இந்த மாதிரி கொதிக்கும். நல்லா கொதிக்கிறதுக்கு விட்டிங்கன்னா கொஞ்சம் நிறைய நாள் கெடாமல் இருக்கும். உடனே எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நாள்லேயே நீங்கள் யூஸ் பண்ணி தீக்கிற மாதிரி இருக்கணும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி ஆஃப் பண்ணிடலாம். நம்ம நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு நிறைய நேரம் வச்சு நல்லா காய்ச்சினிங்கன்னா நல்லா காஞ்சு நமக்கு வந்து கிடைக்கும் நெய். ரொம்ப சுத்தமான நெய். நம்ம வீட்லேயே ரொம்பவே சூப்பராக இந்த மாதிரி வந்து பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா அழகாக நம்ம ஒரு இந்த மாதிரி பாட்டில் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக்கில் இது பண்ணாதீங்க, வைக்காதீங்க. அதுக்கு பதிலாக பாட்டிலில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய நாள் வந்து வரும். வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இல்லை ஒரு வடிகட்டி வச்சு தெளிச்சும் நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு இங்கே ஏற்கனவே நல்லா தெளிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால நான் இப்படியே வந்து எடுத்துக்கிறேன். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வீட்டில் நம்மளே வந்து செய்யக்கூடிய நெய் ரொம்ப சுத்தமானது, 100% பியூர். நம்ம வீட்டில் செய்ய வேண்டியது பாருங்கள். 500 கிராம் பாட்டில் அப்படியே ஃபுல்லாகிடுச்சு. இன்னுமே எனக்கு மீதி இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். நெய், சுத்தமான நெய் செஞ்சு உங்கள் வீட்லேயே செஞ்சு சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.